ஹாய் ஹலோ வாங்க. எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி அஸ்வின் சீக்ரெட் சமையலில் சூப்பரான சிம்பிளான ஒரு பீன்ஸ் பொரியல் பண்ண போகிறோங்க. இந்த பீன்ஸ் பொரியல் இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணிக்கணுங்க. எவ்வளோ மெலீஸாக கட் பண்ணுறீங்களா அவ்வளோ ரொம்ப நல்லா வரும் பொரியல். நம்ம தண்ணி கூட ஊற்ற வேண்டியதில்லை, அப்படியே செய்யலாம். இதில் ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். காய் சாப்பிடாத பிள்ளைங்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க, ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க. சரிங்களா? பாருங்கள், பீன்ஸு இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். ரொம்ப பீன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லது இல்லையா உடம்புக்கு. சில பிள்ளைங்க சாப்பிட்றதே இல்லை, ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்கள்லாம். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க ஒரு டைம் எல்லாம் காலியே பண்ணிவிடுவாங்க தட்டை. அவ்வளோ நல்லா சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், 3 வெங்காயம் எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணிக்கோங்க வெங்காயத்தை. வெங்காயம் கட் பண்ணி நைஸாக ஒரு 2-3 வெங்காயம், நீங்கள் எவ்வளோ வெங்காயம் வேணாலும் போடலாம். கொஞ்சம் தேங்காய் கட் பண்ணி வச்சுக்கிறேன், லாஸ்ட்டில் தேங்காய் போடுறதுக்காக. பாருங்கள், இந்த பீன்ஸும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம எப்படி பண்ணுறது பார்க்கலாம். சரிங்களா? அந்த தேங்காய் எதுக்குன்னா, நம்ம லாஸ்ட்டில் போட்டால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுக்காக தான் தேங்காவும் இந்த தேங்காய் திருவுள் லாஸ்ட்டில் போட்டுக்கலாம். பாருங்கள், கடாய் வச்சுட்டோம், எண்ணெய் ஊற்றிட்டோம். எண்ணெய் சூடாயிடுச்சு. எண்ணெய் சூடாகணும் நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டுட்டு கொஞ்சம் கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு போடணுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்டியாக. கொஞ்சமாக போட்டுக்கோங்க, ரொம்ப போட வேண்டியதில்லை. கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சம் கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. அது கொஞ்சம் கலர் வரட்டும், அதுக்கு வெயிட் பண்ணுங்கள். அந்த பாருங்கள், அது நல்லா கொஞ்சம் பொடி கலர் வரணும். அப்போ காஞ்ச மிளகா தான் போட்டுக்கிறோங்க. நீங்கள் வேணுன்னா பச்சை மிளகா போட்டுக்கலாம். நான் 2 காஞ்ச மிளகா கிள்ளி போட்டுக்கிறேன். ஏன்னா எங்களுக்கு காஞ்ச மிளகா தான் பிடிக்கும். பாருங்கள், வெங்காயம் பொடியாக நறுக்கிக்கிறத போட்டுக்கோங்க. உங்களுக்கு வேணால் பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணுங்க. இந்த வெங்காயம் கொஞ்சம் கலர் வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்குங்க. நல்லா வதக்கிடுங்க, கலர் வரட்டும். கலர் வந்த பின்னாடி தான் நம்ம பீன்ஸ் போடணும். உடனே போடக்கூடாது. வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கின பின்னாடி போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கலருங்க, நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆன பின்னாடி நம்ம பீன்ஸ் போட்டுக்கலாம். சரிங்களா? பாருங்கள், எவ்வளோ சிம்பிளான ஒரு டிஷ் இது. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஒரு வாட்டி வீட்டில். நல்லா டேஸ்டியாகவும் இருக்குங்க. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா கொஞ்சம் கூட இருக்காது மிச்சம். பாருங்கள், நல்லா பீன்ஸை கழுவிடுங்க. கழுவிட்டு இப்போ நம்ம எடுத்து வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போது நம்ம பீன்ஸை போட்டுக்கலாம் இதில். பாருங்கள், இந்த மாதிரி வதங்கணும். பருப்பெல்லாம் பாருங்கள் கலர் வந்திருக்கு, வெங்காயமும் நல்லா கலர் வந்துடுச்சு. சரிங்களா? இந்த மாதிரி வதங்கினா தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா நம்ம பொரியலில் சாப்பிடும்போது பல்லில் அந்த வெங்காயமாக இருக்கும். இது மாதிரி வதங்கிட்டாவ தான் டேஸ்டியாக இருக்கும். நல்லா வதக்கிட்டு இப்போ பீன்ஸ் போட்டுக்கோங்க. பீன்ஸை நல்லா கழுவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு நம்ம போட்டுக்கலாம். போட்டு நல்லா ஒரு வாட்டி நல்லா கலரி விடுங்க. எல்லா பீன்ஸும் தண்ணி இல்லாமல் எடுத்து போட்டுக்கணும். ஆனால் இந்த பீன்ஸில் நம்ம ஒரு ட்ராப்ஸ் தண்ணி கூட ஊற்ற வேண்டாம். காயை நல்லா கழுவிட்டு நம்ம இதில் போடுறோம் இல்லையா, அதே தாங்க இதுக்கு இந்த பீன்ஸ் வேகும். எண்ணெய், இந்த தண்ணி, அவ்வளோதான். நம்ம இதுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணியை ஊற்றக்கூடாது. அதுலேயே பீன்ஸு நல்லா வெந்துடும். ஒரு ஆவிலே வந்துடுங்க. ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு திறந்துட்டு அதில் அப்படியே நீங்கள் தேங்காய் வேணுன்னா தேங்காய் போட்டுக்கலாம், முட்டை வேணுன்னா முட்டை கூட போட்டு இது ஃப்ரை பண்ணலாங்க. சில பிள்ளைங்க முட்டை போட்டால் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சில பிள்ளைங்க தேங்காய் போட்டால் சாப்பிடுவாங்க. உங்களுக்கு எது வேணுமோ ஆப்ஷன் 2ல் 1 ஏதாவது போட்டுக்கலாம். தேங்காவோ முட்டையோ ஏதோ ஒன்று, உப்பு போட்டுக்கலாம். சால்ட்டு எவ்வளோ வேணுமோ காய்க்கு தகுந்த சால்ட்டு போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு நம்ம இதை 2 நிமிஷம் மூடி வைக்கணும். கொஞ்ச நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். உப்பெல்லாம் எல்லா காய்க்கும் இறங்கணும். ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், மூடி வச்சிடணும்.
இது வெந்த பின்னாடி நம்ம திறந்துட்டு நல்லா கலாரி விடணுங்க. ஒரு ஆவி தான், ஒரு 2 நிமிஷம் தான் மூடணும். அப்புறமா மூடி வைக்காதுங்க. ஏன்னா தண்ணி வந்து ஆவி வந்து அந்த மூடியில் இருக்கிற தண்ணியெல்லாம் அதில் வந்துடும். சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணோம், இது வந்து ஒரு 2 செகண்ட் மூடி வச்சு எடுத்துட்டு அப்புறம் திறந்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்க இதை. அப்போ தான் பீன்ஸு நல்லா வெந்து வரும். ஒரு மாதிரி தண்ணி தண்ணியாக இருக்காது சாப்பிட்றதுக்கு. அப்படியே ட்ரையாக நல்லாயிருக்கும் பீன்ஸ் பொரியல். அப்படியே சாப்பிட்லாம். ரைஸு, ரச சாப்பாடு, சாம்பார் சாப்பாடு எல்லாத்துக்குமே இந்த பீன்ஸ் பொரியல் தொட்டுன்னு நல்லா சாப்பிட்லாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நான் மூடி போட்டு எடுத்துட்டேன். இப்போ நல்லா வந்து வதக்கிட்டு இருக்கிறேன். சரிங்களா? மூடி போடுறது 2 செகண்டு. அப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் அப்படி விட்டுடணும். நல்லா ட்ரை ஆகணும். பின்னாடி தான் நம்ம நல்லா பாருங்கள் எப்படி வதங்கிடுச்சு பாருங்கள். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நல்லா நம்ம திருப்பி பாருங்கள். தண்ணியே ஒரு ட்ராப்ஸ் தண்ணி இருக்கக்கூடாது. நல்லா ஃப்ரை பண்ணுங்க. அப்போ தான் அந்த நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தேங்காய் போட்டுக்கலாம். பாங்க, மேலே இருக்கிற ஓடெல்லாம் எடுத்துகிட்டு வெள்ளையாக இருக்கிற தேங்காவை மிக்ஸி ஜாரில் போட்டு நான் நைஸாக திருவி வச்சுக்கிறேன். சரிங்களா? அது மேலே இருக்கிற ஓடு எடுத்துட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த ஓடு எடுத்து திருவுனிங்கன்னா வெள்ளைன்னு நல்லா சூப்பரான ஒரு தேங்காய் திருவல் வரும். அதை வச்சு நீங்கள் அப்படியே இதில் ஃப்ரை பண்ணிக்கலாம். தேங்காய் போட்டு ஒரு 2-3 செகண்ட் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து தேங்காய் வந்து அந்த பச்சை வாசனை போகும், டேஸ்டியாகவும் இருக்கும். நம்ம வந்து என்ன பண்ணுறோம், போட்டதுமே வந்து மிக்ஸ் பண்ணிட்டு ஆஃப் பண்ணக்கூடாது. ஒரு 2 செகண்டு அதில் நல்லா. சில பேர் தேங்காய் கூட சாப்பிட மாட்டாங்க குழந்தைங்க. அவங்களுக்கு முட்டை கூட நீங்கள் போட்டு கொடுக்கலாம். முட்டை ஒரு 2 முட்டை உடைச்சி போட்டிங்கன்னா அது சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். அந்த பீன்ஸு தேங்காய் போட்டிங்கன்னா அது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. எல்லாமே ரசம், சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே இந்த டேஸ்டியான ஒரு பீன்ஸ் பொரியல் பாருங்கள். இந்த பீன்ஸ் பொரியலை மறக்காமல் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சு சொல்லுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்க பாருங்கள் எப்படி ஒரு ட்ராப்ஸ் தண்ணியில் பளபளன்னு இருக்குது பொரியல். எவ்வளோ வேணாலும் டேஸ்டியாக இருக்கும். இது எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாங்க. ஒன்றுமே திகட்டாது. நிறைய நம்ம 1 kg போட்டாலும் கொஞ்சம் தாங்க வரும். 1/2 kg போட்டால் கொஞ்சம் தான் வரும். ஏன்னா ஒரு 2-3 பேர் தான் சாப்பிட முடியும். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஏன்னா ஒருத்தரே சாப்பிட்ருவாங்க பீன்ஸ் மட்டும்.